ஹலோ, இன்றைக்குள்ள கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாமா? குடல் புழுக்களை அழிக்கும் பூ என்ன பூ? இதோட ஆன்சர் யோசிச்சு வைங்க, வீடியோட கடைசியில் சொல்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சொல்கிறேன். ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் கூடவே சின்ன சின்ன ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குறேன். இன்றைக்குள்ள லஞ்சில் சோறு, இதிலிருந்து நமக்கு கார்போஹைட்ரேட்ஸ் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு கஞ்சி வடித்து சாப்பிடுங்க, அப்போ வெயிட் ஏறாது. இது கூடவே பூசணிக்காய் பொரியல், இதில் நிறைய பொட்டாசியம், விட்டமின், அயன் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை குறைக்கும், ஸ்கின் ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லது. கூடவே கொஞ்சம் முருங்கைக்காய் சாம்பார். முருங்கைக்காயில் நிறைய விட்டமின், மினரல், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. இது ஜீரண சக்தியை அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை குறைக்கும், ஸ்கின் ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் பருப்பிலிருந்து நமக்கு கொஞ்சம் ப்ரோட்டீன் கிடைக்கும். இது கூடவே கொஞ்சம் பிரண்டை துவையல். இதில் நிறைய கால்சியம், விட்டமின், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், அயன், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. இதுவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், பைல்ஸை குணப்படுத்தும், ஜீரண சக்தியை அதிகரிக்கும், வயிற்றுப்புண்களை குணமாக்கும். முக்கியமாக இது ஜாயின்ட் பெயின், ஃப்ராக்சர் அதெல்லாம் இருந்ததுன்னா படிப்படியாக அது குறையும். இதை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லது. கொஞ்சம் மல்லி ரசம், இது ஜீரண சக்தியை அதிகரிக்கும், இதில் நிறைய மினரல்ஸ் இருக்குது. கொஞ்சம் மோர், இதில் நிறைய கால்சியம், ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா, விட்டமின்ஸ் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. இது ஜீரண சக்தியை தூண்டும், நம்ம பாடி கூலாக வச்சுக்க உதவும். அடிக்கடி எடுத்துட்டோம்னா நம்ம பாடி வெயிட் அப்படியே மெயின்டைன் ஆகும். இது கூடவே கீரை சூப்பு வச்சுருக்கேன். இது பசலைக்கீரை. இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. விட்டமின் கே, விட்டமின் சி, விட்டமின் ஏ எல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கால்சியம் அதிகமாக இருக்குது. இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நச்சுக்களை இது வெளியேற்றும். நான் முதல்ல ஒரு கொஷின் கேட்டிருந்தேன், அது ஆன்சர் யோசித்து வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட ஆன்சர் குடல் புழுக்களை அழிக்கும் பூ வேப்பம்பூ. இது வேப்பம்பூ குடல் புழுக்களை மட்டும் அழிக்காமல் ஃபீவர் சமயத்தில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது வயிற்றில் இருக்கிற புண்களை அதுவும் ஆற்றும், ஜீரண சக்தி அதிகரிக்கும், ரத்தத்தை சுத்திகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை குறைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. Thanks for watching.